பாதக சூழ்நிலை. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? ஆதியாகமம் 17:17. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புகின்றோம். ஆனாலும் நாம் எதிர்பார்க்கும் நன்மைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் பிரகாசமாய் இராவிட்டால் சற்று தடுமாறி விடுகிறோம். மழை வரும் என்று விசுவாசிக்க வேண்டுமானால் மேக கூட்டங்கள் வரவேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அப்படி இல்லையேல் சந்தேக உணர்வுகளால் சோர்ந்து விடுகிறோம். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை குறித்து நம்பிக்கையை நமக்குள் தருவார் என்றால் அங்கே நம்முடைய விசுவாசம் என்பது சூழ்நிலைகளை சார்ந்திராமல் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் விசுவாச தடுமாற்றங்கள் இருக்கவே செய்தது. தேவனால் திரும்ப திரும்ப ஒரு சந்ததியை குறித்த நம்பிக்கையான வாக்குறுதிகளை அவன் பெற்றிருந்தான். ஆயினும் ஆபிரகாம் தன்னுடைய முதுமை நிலைமையும் தன் மனைவியின் பிள்ளை பேற்றிற்கான வயது கடந்து விட்டதையும் கவனித்து இனி எப்படி இது நிறைவேறும் என்று சந்தேகத்தால் தாக்கப்பட்டான். ஆனாலும் சூழ்நிலைகள் பாதகமாயிருந்தாலும் தேவன் தாம் சொன்னபடியே காரியங்களை நடந்தேற செய்தார். கானகத்தில் அனைத்து இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவன் எப்படி இறைச்சி தர முடியும் என மோசே அவ்விசுவாசம் கலந்து ஆச்சரியப்பட்டான். ஏனென்றால் அவன் சூழ்நிலையே பார்த்தான். ஆனால் விசுவாசம் நம்புவதற்கு வாய்ப்பற்ற சூழ்நிலையை கடந்து சென்று தேவ வல்லமையின் அடிப்படையில் பார்ப்பதாகும். ஏனென்றால் ஒன்றை செய்திட எங்கே தேவ சித்தம் உண்டோ அங்கே அதை நிறைவேற்ற போதுமான தேவ வல்லமையும் உண்டு. கானானை வேவு பார்க்க சென்ற எல்லோரும் விசுவாசிகள்தான். ஆயினும் 10 பேருடைய பார்வையில் அவர்கள் கண்ட சூழ்நிலை வெற்றிற்கு வாய்ப்பில்லை என்றே எண்ணத் தூண்டியது. ஏனென்றால் அவர்களின் விசுவாசம் முழுமையாக தேவனை மட்டும் சார்ந்திராமல் சூழ்நிலை சாதக பாதகங்களை சார்ந்திருந்தது. ஆனால் யோசுவாவும் காலேபும் தங்கள் விசுவாச பார்வைகள் சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாதபடிக்கு தேவன் மேல் மட்டும் இருக்கும்படிக்கும் பார்த்து கொண்டார்கள். அவர்களின் விசுவாசம் வெற்றியை கண்டது. காற்றும் மழையும் இல்லாமலேயே பள்ளத்தாக்கினை தண்ணீரால் நிரப்பினார் தேவன். சிந்தனைக்கு, கஷ்டங்கள் அழைக்கத்தக்க நண்பர்கள் அல்ல, ஆயினும் அவைகள் வெறுத்து விடத்தக்க விரோதிகளும் அல்ல. ஆமென்.